வணக்கம், நான் மினி கார்டன் கௌரி. இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இந்த கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா 2 விதமாக செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பிடி கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு அடி கனமான பாத்திரம் வச்சுருக்கேன். ஒரு 3/4 கப்பு அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்பு அளவுக்கு அரிசி மாவுக்கு 1/2 கப்பு அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போது வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். பாகெல்லாம் வரணுன்ற அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த வெல்லம் எல்லாமே கரைஞ்சி வெல்லம் தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை இறக்கி வச்சிடலாம். நம்ம இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி வந்ததும் ஒரு 1/2 கப்பு அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காயில் இருக்கிற ஈரத்தன்மை கொஞ்சம் போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிக்கலாம். தேங்காய் நல்லா பொன்னிறமாக வதங்கணுன்றது கிடையாது. லைட்டாக அந்த ஈரத்தன்மை போனால் போதும். இந்த மாதிரி லைட்டாக வதக்கிக்கோங்க. இந்த தேங்காவை நம்ம நெய்யில் வதக்கிட்டு சேர்க்கும்போது கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை இதில் வடிகட்டி சேர்த்துக்கலாம். வெல்லத்தில் பார்த்திங்கன்னா மண் தூசு ஏதாவது இருந்ததுன்னா இந்த வடிகட்டில் நின்றுடும். அதுக்காக தான். இந்த வெல்லம் தண்ணி ஒரு கொதி வரட்டும். இதில் வாசனைக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்பு சேர்க்கும்போது இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக தெரியும். அதுக்காக தான். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்குது. இப்போது 1 கப்பு அளவுக்கு கொழுக்கட்டை மாவு இதில் சேர்க்குறேன். இந்த கொழுக்கட்டை மாவு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலையே அரைச்சது. 1 கப்பு அளவு கொழுக்கட்டை மாவு எடுத்திங்கன்னா 1/2 கப்பு அளவுக்கு தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. முதல்ல பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரியும். நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா சரியான பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ ஓரளவுக்கு மாவு கரெக்டாக வந்துடுச்சு. இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். நெய் சேர்க்காமல் பண்ணாலுமே கொழுக்கட்டை சூப்பராக வரும். நெய் சேர்க்கறதும் சேர்க்காதும் நம்ம விருப்பம்தான். இந்த நெய் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் மாவு எந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கையில் கொஞ்சம் மாவு எடுத்து உருட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் நல்லா உருட்டுறதுக்கு வரணும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மாவை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி மூடி வச்சிடலாம். இப்போது நம்மளோட புடி கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போது மாவு கை பொறுக்கிற சூடு ஆறி வந்திருக்குது. இப்போது லைட்டாக நெய் தடவிக்கிட்டு நம்ம இதை ஒரு முறை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு ரொம்ப ஆறிடக்கூடாது. ஓரளவுக்கு கொஞ்சம் சூடு இருக்கணும். அந்த சூடு இருக்கும்போதே இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போது நம்ம புடி கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. நான் இப்போது புடி கொழுக்கட்டை தான் பிடிக்க போகிறேன். இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா உருட்டிட்டு நம்மளோட விரல்களை வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்தோம்னா நம்மளோட விரல் அந்த கொழுக்கட்டையெல்லாம் நல்லா பதிஞ்சிரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பால் மாதிரி உருண்டை ஷேப்பில் கூட பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட புடி கொழுக்கட்டை எல்லாமே பிடிச்சி ரெடியாக இருக்குது. இப்போ வாங்க, அடுப்பில் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ரெடியாக கொதிச்சிட்டு இருக்குது. அடியில் ஒரு பிளேட் வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம கொழுக்கட்டை எல்லாத்தையுமே இதில் ஒன்று ஒன்றா அடுக்கிக்கலாம். ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் கேப் விட்டு விட்டு அடுக்கிக்கோங்க. இந்த கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துலேயே வெந்துடும்.
எல்லா கொழுக்கட்டையுமே அடுக்கியாச்சு. இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட கொழுக்கட்டை சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்ட்டு. இப்போ ஒரு குச்சியை வச்சு குத்தி பார்க்கலாம். சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளேட்டை வெளியே எடுத்து ஆறுனதுக்கப்புறம் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து பூரணம் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இது நல்லா சூடாகட்டும். இந்த கொழுக்கட்டைக்கு உள்ளே வைக்கிற பூரணம் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 பாதாம் எடுத்துருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எது இருக்கோ எடுத்துக்கோங்க. பாதாம் போடணுன்றது அவசியம் கிடையாது. உங்கள்கிட்ட இருந்ததுன்னா போட்டுக்கோங்க. பாதாம் முந்திரி வேர்க்கடலை ஏதாவது ஒன்று சேர்த்து இந்த பூரணம் செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். எதுவுமே சேர்க்காம எள்ளும் தேங்காயும் வச்சு பண்ணும்போதும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது லோ ஃப்ளேமில் வச்சு இந்த எள்ளும் பாதாமும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எள்ளு பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போது வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து எள்ளு வறுத்த அதே பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் நம்ம 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது பூர்ண கொழுக்கட்டைக்கு மேல் மாவு செய்கிறதுக்கு தண்ணி சேர்க்குறேன் நான். 1 கப் அளவு மாவுக்கு 1.5 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். அடுத்து இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்கணும். இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் அளவு மாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விடணும். அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டு கலந்து விடுங்க. எப்போவுமே கொழுக்கட்டை செய்கிறதுக்கு காஞ்ச உதிரி மாவை விட கொஞ்சம் ஈரமான மாவு நம்ம வீட்டிலையே உடனே ரெடி பண்ண மாவுனா நமக்கு கொழுக்கட்டை வந்து ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நம்மளோட கொழுக்கட்டை மாவு நல்லா கெட்டியாக வந்துடுச்சு பாருங்கள். கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து உருண்டை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது கையில் ஒட்டாமல் வந்ததுன்னா நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போது இதை இறக்கி நம்ம ஆற வச்சுக்கலாம். இந்த பூர்ணம் செய்கிறதுக்கு நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுக்கணும். அதுக்கு 1/4 கப்பு அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும், பாகெல்லாம் வரணுன்றது கிடையாது. வெல்லம் நல்லா கரைஞ்சி தண்ணி கொதிக்கட்டும். இந்த வெல்லம் தண்ணி கொதிக்கிற கேப்பில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற எள்ளும் பாதாமும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது நம்மளோட வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி தண்ணி கொதிக்குது பாருங்கள். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிடலாம். அடுத்து பூர்ணம் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இது நல்லா சூடாகட்டும். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். துருவின தேங்காய் அதை சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். தேங்காய் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற ஈரத்தன்மை போகிற அளவுக்கு லைட்டாக வறுபட்டால் போதும், ரொம்ப வறுத்து எடுக்கணுன்றது கிடையாது. இப்போ தேங்காய் நல்லா வறுபட்டுடுச்சு. அடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை இதில் வடிகட்டி சேர்த்துக்கலாம். எப்போவுமே வெல்லம் தண்ணி சேர்க்கும்போது வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு முறை இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். அடுத்து வாசனைக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்க்கலாம். இதையும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுடலாம். அடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுடலாம். அடுத்து நம்ம பாதாமும் எள்ளும் வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் இந்த பொடி சேர்க்கும்போது பாதாம் முந்திரி எதுவுமே சேர்க்கலைன்னா எள்ளு கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். இந்த பூர்ணம் செய்யும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது.
அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கலந்து விட்டிங்கனாலே ஓரளவுக்கு நல்லா கெட்டிப்பட்டு வந்துடும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பூர்ணம் நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். இப்போது கரண்டியில் எடுத்து இப்படி பார்த்தோம்னா விழணும், அது அப்படியே கரண்டிலேயே ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சரிஞ்சு விழணும். இந்த பதம் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதை விட நீங்கள் கெட்டியாக பண்ணிட்டீங்கன்னா அப்படியே இறுகிடும். கொழுக்கட்டையில் வச்சு செஞ்சதுக்கப்புறம் கூட அப்படியே இறுக்கமாயிடும். பூர்ணமும் ரெடி ஆகிடுச்சு. வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருக்கேன். பூர்ணம் நல்லா ஆறிடுச்சு. இப்போது கை வச்சு கலந்து காமிக்கிற பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போது இந்த பூர்ணத்தை பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிரித்து எடுத்துக்கலாம். பூரண கொழுக்கட்டை செய்யும்போது இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சிட்டிங்கன்னா நமக்கு மாவும் வேஸ்ட் ஆகாது, பூர்ணமும் வேஸ்ட் ஆகாது. எத்தனை உருண்டைகள் பூர்ணம் இருக்கோ அதே அளவுக்கு அரிசி மாவையும் பிரித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு செய்யறதுக்கு சௌகரியமாக இருக்கும். நம்ம செஞ்ச பூர்ணம் எல்லாமே உருண்டைகளாக உருட்டி எடுத்தாச்சு. இதில் பார்த்திங்கன்னா 12 உருண்டைகள் வந்திருக்கு. அடுத்து நம்மளோட கொழுக்கட்டை மாவு ரெடியாக இருக்குது. ஆறி கொஞ்சம் வெதுவெதுப்பான பதத்தில் இருக்குது. இப்போ கைகளால் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக நெய்யாவது எண்ணெயாவது தடவிக்கங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். இந்த கொழுக்கட்டை மாவை 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம எவ்வளோ நேரம் கொழுக்கட்டை வெளியில் இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சாஃப்டாக அப்படியே இருக்கும் நமக்கு. இங்கே பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் தொட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ மாவும் ரெடி ஆகிடுச்சு, பூர்ணமும் ரெடி ஆகிடுச்சு. கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதிலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க. நமக்கு உருண்டை எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு உருண்டை மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கட்டை விரலை வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சொப்பு மாதிரி வந்துடும். இது ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூர்ணத்தை இது உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு அப்படியே இதை மூடுங்க. இந்த கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நான் மோதகம் மாதிரி செய்ய போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ இந்த மாதிரி மூடி இந்த ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. விரிசல் இல்லாமல் நல்லா இது பண்ணிக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா பண்ணிக்கோங்க இது அழகாக. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி லைட்டாக இப்படி கட் பண்ணி விடுங்க. டிசைன் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நம்மளுக்கு கொழுக்கட்டை வெந்து எடுக்கும்போது பூண்டு மாதிரி பார்க்கவே அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், டிசைன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி எல்லா கொழுக்கட்டையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அது ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். கொழுக்கட்டை எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டை எல்லாமே இதில் வச்சுக்கலாம். இப்போ மூடியை போட்டு மூடிட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ சரியாக 15 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்மளோட கொழுக்கட்டை சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு குச்சியை வச்சு செக் பண்ணிக்கோங்க. இந்த குச்சியில் ஒட்டாமல் வந்ததுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போது நம்மளோட கொழுக்கட்டை சூப்பராக வெந்துடுச்சு. இதை வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட புடி கொழுக்கட்டையும் பூரண கொழுக்கட்டையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு கொழுக்கட்டை எடுத்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு சாஃப்டாக இந்த கொழுக்கட்டை நாக்கில் வச்ச உடனே அப்படியே கரையும். நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி தான் செய்வீங்க. அந்த அளவுக்கு சரியான டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து புடி கொழுக்கட்டை எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த 2 கொழுக்கட்டையுமே உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.